சரி, இப்போ மயிலாடுதுறை டிஎஸ்பி கலால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் புரோட்டோகாலுக்கு ஏதோ அவர் வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அண்ணா இது அண்ணா இது அண்ணா நான் பார்த்தேன், ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர் ஊடகத்தில் பேசுவது தவறு, அது ஒரு பக்கம். ஆனால் அவரே அதை சொன்னார், வேறு வழி இல்லாமல் நான் ஊடகத்தில் பேசுகிறேன்னு சொன்னார். அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏற்றுக்கணும். என்னுடைய இது என்னன்னாங்கன்னா, ஒரு ஆஃபீஸரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு, அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு, சில நேரத்தில் ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா. தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது, அது பொறுப்பாக இருக்காது. அவர் தரப்பை வச்சுட்டாரு, பத்திரிகைகள் முன்னாடி வச்சுட்டாங்க, நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நீங்களும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர், அவர் தான் பதில் சொல்லணும். அதன் பிறகு தொடர்ந்து இது பேசிக்கிட்டே இருந்தால், காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தால் தவறாக போயிருங்கன்னா, நான் என்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்திருக்கிறாரு, அவர் பேசியிருக்கிறாரு, நிறைய கைதுகள் செஞ்சுருக்கிறாரு. ஆரம்பத்தில் இது வன்மம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்பொழுதும் அப்படி தான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் மன உளைச்சல் ஒரு உடம்பை அவருக்கு எடுத்துக்குவார். அதான் அந்த பாயிண்ட் தான் சொல்கிறேங்கண்ணே. ஆனால் அந்த பாயிண்ட் தான் சொல்கிறேன், குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு 15 நாள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்களாம் கேள்வி வைப்போம்ல, சும்மா இருக்க போகிறோமானே. அவர் 3 நாளாக குற்றச்சாட்டு வச்சுட்டாருண்ணே. நீங்களும் சும்மா இருக்க போகிறீங்களா? பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேள்வி வைப்பீங்க, ஐஜிஎஸ்பி விடவா போகிறீங்க, நீங்களும் கேள்வி வைக்க தான் போகிறீங்க. தினமும் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுனாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமாக பப்ளிக் ப்ரெஸ்ஸில் பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளை போல் ஒரு காவல்துறை நண்பர், ஒரு சகோதர சகோதரி ஓப்பனாக சில விஷயத்தை பேச முடியாது. குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பொறுமை. நீங்களாம் இருக்கீங்களா, நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்லாமல் விட்டுருவீங்களா? கொஞ்சம் பொறுமை. அது தினமும் பேச பேச என்ன ஆகுனா, அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன். அவ்வளோதாங்கண்ணா, வேறங்கண்ணா.